மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. நாடு முழுவதும் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மற்றும் இளைஞர்கள் போராட்டம் நடத்தியதன் எதிரொலியாக பதவியை ராஜினாமா செய்தார். மணிப்பூர் கலவரத்திற்கே பணியாத மத்திய அரசு நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்திற்கு பணிந்தது. பொது போராட்டத்தால் முதன்முறையாக பாஜக ஆட்சியில் அமைச்சர் ராஜினாமா. ஆயிரத்து 1997 ஆண்டு ஒடிசாவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடி மாணவர் தலைவராக உருவெடுத்த தர்மேந்திர பிரதான் 30 ஆண்டுகள் கழித்து அதே வினாத்தாள் கசிவு விவகாரத்தால் அவரின் கல்வி அமைச்சர் பதவி பறிபோனது. பாஜகவுக்கு நாடும் நாட்டு மக்களுமே என்றும் பிரதானம் என்பதற்கு பிரதான் பதவி விலகலே சிறந்த உதாரணம் என அமித்ஷா பெருமிதம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தின் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. மத்திய அரசுடன் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதன் எதிரொலி. நீட் முறைகேடு விவகாரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் 36 நாட்களாக நடைபெற்று வந்த தொடர் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. நீட் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டே இழப்பீடு வழங்கப்படும். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா அறிவிப்பு. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி புதிய கல்வி அமைச்சராக நியமனம். உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக உள்ள பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கொண்டாட்டம். சென்னையிலும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகலை பறையடித்து கொண்டாடிய போராட்டக்காரர்கள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய நிகழ்வு ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஜென்சி மற்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு நன்றி எனவும் சோனம் வாங்சுங் நிகழ்ச்சி பதிவு. ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் பாதுகாக்க உறுதியாக நின்ற மாணவர்களுக்கு நன்றி. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா நமது கல்வி முறையை மறுசீரமைப்பதற்கான முதல் படி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. வினாத்தாளை கசியவிட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறார் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை கொண்டாடிய மாணவர் அமைப்பினர் பட்டாசுகள் வெடித்தும் மேளதாளங்கள் அடித்தும் பேரணியாக சென்றனர். சென்னையிலும் போராட்டத்தை முடித்துக் கொண்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொண்டர்கள் மற்ற மாணவர் அமைப்பினர் போராட்டத்தை தொடர வேண்டும் என தெரிவித்ததால் சலசலப்பு.
நீட் வினாத்தான் கசிவு தொடர்பான இளைஞர்களின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டதால் கோஷங்களுக்கு விடை கொடுத்து நிசப்தமான ஜந்தர் மந்தர். இரவோடு இரவாக பந்தல்கள் அகற்றப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் மீண்டும் கூட்டம் கூடாதவாறு கண்காணிப்பதற்காக அதிக அளவில் போலீசார் குவிப்பு. இந்தியாவில் விவசாயிகளை தொடர்ந்து தங்கள் உரிமைகளுக்காக போராடி இளைஞர்கள் தற்போது சாதித்துள்ளனர். 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைத்தது போன்று நீட் தேர்வையும் ஒழிப்போம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சில அரசியல் கட்சிகள் மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவது தமிழ்நாட்டில்தான் பார்க்கிறேன். நீட் தேர்வுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் விமர்சனம். சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், சுகத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை இன்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். அந்த எத்தனை பெரிய திசை திருப்பலுக்கும் ஹைஜாக்குக்கும் புகழ் திருட்டுக்கும் இடம் தராது ஒற்றுமையோடு எளிய விட்டு பிள்ளைகள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக போராடிய மாணவர்களுக்கு திமுக அதிமுக குரல் கொடுக்கவில்லை. சென்னையில் நீட் தேர்வுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் மாணிக்கம் தாகூர் பேச்சு. அந்த 20ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறமும் 21ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறமும் 22ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய இந்த 2 கட்சிகள், நான் சொன்னல அந்த 2 கட்சிகளும் வாயை திறக்கலையே. உண்மையிலேயே இவர்களை பொறுத்த மட்டும் நீட்டுக்காக போராடுறார்களா என்பதுதான் கேள்வி. நம்மளை பொறுத்த மட்டும் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு மீண்டும் மறுப்பு. இரு நகரங்களிலும் மெட்ரோவால் போக்குவரத்து நேரம் குறையும் என நம்பவில்லை என்று மத்திய அரசு விளக்கம். காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்கக்கூடாது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தார். பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகாவுக்கு செல்லும் முடிவை முதலமைச்சர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள். காவிரி விவகாரத்தில் கடிதம் மட்டுமே எழுதிவிட்டு தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்துவிட்டது திமுக. மேகதாது பிரச்சனையில் முதலமைச்சர் விஜய் தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். எப்பயுமே ஆக்கப்பூர்வமான வேலை செய்யணும். நம்ம மக்கள் நலனுக்கு என்ன வேணுமோ ஆக்கப்பூர்வம் செய்யணும். நம்ம லீகல் ஸ்டாண்டை எந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்க போறதில்லை. லீகல் ஸ்டாண்டில் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்வர் 1.5 மாதத்துக்கு மேலாக எல்லா சட்ட வல்லுநர்களும் எல்லா தரப்பு வல்லுநர்களும் விவசாயிகள் எல்லாத்தையும் ஆலோசனைச்சு தான் வராங்க. ஸோ என்ன செய்யணும் அது முதல்ல சரியாக செய்வார். நம்ம தமிழக நலனுக்காக என்ன செய்யணும், என்ன செய்தால் தமிழக நலன் காக்கப்படும், தமிழக உரிமையும் காக்கப்படுமோ அதில் ஒரு இடத்துல கூட 1% கூட விட்டுக் கொடுக்காம முதல்வர் கண்டிப்பாக முடிவெடுப்பார். தொடர்வது தலைப்புச் செய்திகள். காவிரி மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என தவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தார். அணை நிரம்பினால்தான் தமிழகத்திற்கு தண்ணீர் என கர்நாடக முதல்வர் கூறுவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் கண்டனம். காவிரி விவகாரத்தில் நமது உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். முதலமைச்சரின் கர்நாடக பயணத்திற்கு பலதரப்பும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமைச்சர் விளக்கம். விவகாரத்தில் முதல்வர் கடந்த 1 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள் எல்லா இதில் லீகல்லையும் சட்ட வல்லுநர்களையும் எல்லா அளவுலையும் பல ஆய்வுகளை பல ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறார். கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கிடைக்கணும், அதே நேரத்தில் நம்மளுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முதல்வர் ஸ்ட்ராங்காக எடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்மளை தவிர வேற யாரும் எடுக்க முடியும். அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. இனி வரும் காலங்களில் பாமக விவகாரங்களில் தலையிட மாட்டேன் எனவும் தொண்டர்கள் மத்தியில் பேச்சு. இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல்
நான் அரசியல் துறவரம் கொண்டுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். ஆனால் வருகிறவர்களை பார்ப்பேன், நலன் விசாரிப்பேன், அவ்வளவுதான். வார விடுமுறையை ஒட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்ததுடன் கைபேசியில் புகைப்படம் எடுத்தும் உற்சாகம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குருசு கோவில் திருவிழா. சாதி மத பாகுபாடு இன்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு. உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என விண்ணை பிளக்க முழக்கமிட்டு வழிபாடு. பனிமயதா